அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேன் மிட்டாய். தேன் மிட்டாய்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வயசு ஞாபகங்கள் இருக்கும். நானும் சின்ன வயசு இருக்கும்போது 4 நாளுக்கு 5 தேன் மிட்டாய் கடையில் கொடுப்பாங்க. 4 நாள்னா 25 பைசாவுக்கு 5 தேன் மிட்டாய் கொடுப்பாங்க. இப்போ அவ்வளோவா எங்கேயும் கிடைக்கிறதில்ல. ஏதோ 1-2 சின்ன சின்ன பெட்டி கடைகளில் தான் கிடைக்குது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு இதோட டேஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி மாவு வச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இங்கே பாருங்க, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைங்க இது செஞ்சு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. சரி வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க. நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சீனி போட்டிருக்கேன். அதே டம்ளரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கலர் பொடி, கேசரி கலர் போட்டிருக்கேன். போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போட்டால் தான் அந்த தேன் மிட்டாய் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. சீனி பாவு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. மற்ற வீடியோ மாதிரி நம்ம வீடியோவில் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. மற்ற வீடியோலாம் கிண்டுறது, என்னென்ன தேவைப்படும் பொருள் இந்த மாதிரி காட்டி 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. நமக்கு உடனே காட்டுறது தான் பழக்கம். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்ச மாவு ஒரு அடைச்சிட்டில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சதும் இந்த மாதிரி ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கைட்டை போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இவங்கெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீனி பாகு இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலேயும் ஊற வைக்காது உங்கள் விருப்பம். ஆனால் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டாலே அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா காலி ஆயிரும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.